வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். காலைல எந்திரிச்சோனே பேச்சு நடக்குது. என்னடா பேச்சுனாக்கா வந்துட்டு வளைகாப்பு வைக்கணும் அப்படின்னு. வளைகாப்பா? எதுக்கு வளைகாப்பு அப்படின்னா, அப்படி வைக்கணும்னு சொல்கிறாங்க 5 மாசத்துல அப்படின்ட்டு. எனக்கு வளைகாப்பு வைக்கல அப்படின்னு வழக்கம் போல் கங்கா கேட்குறாங்க. கங்கா கேரக்டரை இவ்வளவு கேவலமாக பிச்சைக்காரி மாரி ஆக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணுது. இன்னொன்று என்னன்னாக்கா, இது ஒட்டுமொத்தமாக அம்மாவை, அப்பாவை, புருஷனை எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ குறை சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணாக வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நாச்சும் யோசிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் யோசிக்கிறதுக்கு அதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாத்துட்டையும் கத்துது, எல்லாத்துட்டையும் திமிரா பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு தோணினாலும், மனசுக்குள்ளே பொண்ணுங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு 1000 பேருக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த கடுப்போடையே அந்த பொண்ணு வந்துட்டு போகுது. ஒன்றா வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றா வச்சாக்க முடியாதுன்னு சொல்லுது. இல்லை இல்லை ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா, அம்மாவும், பாட்டியும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க. சரி, அங்கே போயிட்டு கடைக்கு போகிறாங்க. கடையில் போனாக்கா இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப டிசைனாக பாட்டு பாடுறாரு. இப்போ தான் அவர் அந்த பொண்ணை எரிச்சல் ஏற்றுற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம வராங்க. நம்ம கலெக்டர் இருக்காங்க இல்லையா? கலெக்டர் வராங்க. கலெக்டர் வந்தோடனே வந்து வாடி உட்காரி அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோன்னா, என்னடி சந்தோஷமாக இருக்கீங்க, ரொமான்டிக்காக இருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. ஆமாம், ரொமான்ஸ் கொண்டு தான் குறைச்சல் அப்படின்னு அந்த புருஷனையும் கேவலமாக தூக்கி போட்டு மிதிக்குது அப்படிங்கிறது தான். குடும்பத்தில் இப்போ அதான் சொன்னேன். அதாவது அந்த குடும்ப உறவுகள்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லாமல், எக்ஸப்ஷனல் கேஸாக நான் நினச்சதாண்டா சொல்லணும், நான் சொல்லுறது கதை, நீ பார்க்கணும், அது உன் தலை விதி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து உணர்வை பண்ணுறாங்க. புருஷனையோ வந்துட்டு ஒரு தங்கச்சி முன்னாடி கேவலமாக அசிங்கமாக பேசுகிறது, மனசு விட்டு தனியாக போய் இப்படி நடந்து போச்சுடி அப்படின்னு பேசுகிறது ஷேரிங். இது ஷேரிங் இல்லை, இது இல்ட்ரீட்டிங் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். தங்கச்சிகிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு இல்ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் அப்படின்னு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கொளுத்தி போடுது. அதுக்காக ஒன்றா வைக்க போகிறோம், ஒன்றா வச்சுடா போகிறாங்க்கா, நீ பார்த்துக்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவர் பெரிய கிஃப்டாக கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். கடைசியில் அவர் ராணி மாதிரி இருப்பா, நீ தோழி மாதிரி இருப்ப, நீ அவள் வளைகாப்புக்கு நீ போன மாதிரி தான் இருப்ப, உன்னை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு கொளுத்தி போடுது அந்த பிள்ளை அப்படிங்கிறது தான். மகாநதி அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இந்த நதிகள் நிறைந்த குடும்பம் அப்படிங்கிறது தான். இது கடைசியில் 3 நதிகளும் ரொம்ப கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுமை. பார்ப்போம்.